தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் தாமே உங்களை நடத்துவாராக. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், நாம் கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை குறித்து. எப்படி நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும், எந்த சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகளில் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும்போது, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பவுல் அங்கே விளக்கி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். வெகு மனத்தாழ்மை. அவனை குறித்து சொல்லும் பொழுது, நான் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். கமாலியலின் பாதத்தின் அருகே நான் அமர்ந்து படித்தவன், எல்லாவற்றையும் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், எல்லாவற்றிலும் அவன் கைத்தேறினவனாய் இருந்தவன். இப்போ அவன் கர்த்தரை சேவிக்கிறான். எப்படின்னா, வெகு மனத்தாழ்மையோடு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வந்துட்டா போதும், கொஞ்சம் முளைச்சிட்டா போதும், ஆளை கையில் பிடிக்க முடியாது. கொஞ்சம் பேச தெரிஞ்சிட்டா போதும், அவ்வளோதான், அவங்கள அடக்கிறதுக்கு ஆளே இல்லை. 4 பேரை தெரிஞ்சிட்டா போதும், உடனே தான் பெரிய ஆளுன்னு நினச்சி கொள்ளுகிறவர்கள் உண்டு. மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தரை நீ எப்படி சேவிக்கணும்னா, என்ன வந்தாலும், எவ்வளவு உயர்வு உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்தில் நீ மனத்தாழ்மையோடு கூட இரு. மனத்தாழ்மையோடு கூட உன்னை நீ ஒப்புக்கொடு. அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு. கண்ணீரோடு உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கண்ணீரும் துக்கமுமாய் காணப்பட்டாலும் கர்த்தரை சேவிக்கிறத நீ விட்டுறக்கூடாது. இந்த கண்ணீரின் பாதையில் கர்த்தரை நீ சேவிக்க உன்னை ஒப்பு கொடுத்துடணும். எவ்வளவு குடும்பத்தின் சூழ்நிலைகளில் நெருக்க வந்தாலும், உன்னை சுற்றி இருக்கிறதான பல காரியங்கள் உனக்கு நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, கண்ணீரோடு கூட கர்த்தரை சேவிக்கிறதான அந்த அனுபவங்களிலே நீ இன்னும் பலன் பெற வேண்டும். அடுத்த அந்த வார்த்தையை அழகாய் சொல்லுகிறது, யூதர்களுடைய பல தீமையான யோசனைகளிலும். தேவஜனமே, நீங்கள் நினைக்கக்கூடாது நமக்கு விரோதமாய் தீமைகள் கொப்பளிக்காது என்று சொல்லி. இல்லை, தீமைகள் கொப்பளிக்கப்படும், தீமையான காரியங்கள் உண்டாகும். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் தீமைகள் உண்டாகும், அது நிச்சயமாய் காணப்படும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தன் சகோதரனால தீமை, சுற்றி கடந்து போனதான பல சூழ்நிலைகளில் தீமை, அங்கே தானியேலுடைய வாழ்க்கையில் தீமை, தாவீதுடைய வாழ்க்கையில் தீமை, எல்லா தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பல தீமையான சில சூழ்நிலைகள் வந்தது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் தீமைகளுக்குள்ளாக அவன் கடந்து போனான். ஆனாலும் கர்த்தரை சேவிப்பதற்கு அவன் மறந்து போகவில்லை. கர்த்தரை சேவிக்கிறத விட்டுறல. இன்னைக்கு அநேகர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இத்தனை பேர் எழுப்பி நிற்கிறாங்க பாஸ்டர், இத்தனை பேர் எனக்கு விரோதமாக வராங்க, என்னால் முடியல, அதனால் கர்த்தரை சேவிக்கிறத விட்டுட்டேன், சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டேன், தேவனை தேடுறதை விட்டுட்டேன். இல்லைப்பா, உன்னை சுற்றி நெருங்கி வருகிறதான எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் சரி, அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். வசனத்தை பிடிச்சுக்கோ. அவைகள் ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை நீ சேவிக்கணுமே. கர்த்தரை விட்டு தூர போகிறதில்ல. கர்த்தரை சேவிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை, மனப்பான்மையை கர்த்தர் தருவாராக. சொல்லப்படுகிறது, நேரிட்ட சோதனைகளிலும் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போ எதுவும் என்னை கிறிஸ்துவை விட்டு விலக்கலை, அவருடைய அன்பை விட்டு என்னை விலக்கி வைக்கலை. அதில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார், அதில் ஸ்திரப்பட்டு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவரை ஆராதிக்க, அவரை சேவிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. உங்களை அவருக்குள்ளே பலப்படுத்தி எழும்பச் செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே,
இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கண்ணீரின் பாதைகள், சோதனைகள், தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பல பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் மிகுந்த தாழ்மையோடு கர்த்தரை சேவிக்கிற அனுபவத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, மனத்தாழ்மையோடு கண்ணீரின் பாதையில் சுற்றி வருகிற பல சோதனைகளிலும் கர்த்தரை சேவிக்கிறதிலே உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. God bless you. God bless you.